அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில ரிசல்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட் நமக்கு வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரேஷன் கடையில என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, அடுத்து எந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்துடைய பேரை போடுங்க. அந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்றதை நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ ரிசல்ட் பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமா கன்ஃபியூஸா கேட்குறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவில் என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இதுவரை வெளியாகி இருக்கு, அடுத்து எந்த மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட போறாங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா பதவி உயர்வை எங்களுக்கு வழங்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஊழியர்கள் வந்து பலதரப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பதவி உயர்வே வழங்கல சார், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ போஸ்டிங்ல ஆளே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்படிதாங்க அந்த ரேஷன் கடையில மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு ஊழியர்கள் உடைய பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக தமிழக அரசு ஊழியர்களை எடுத்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சரிவர இல்லை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸும் வந்து பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள்ல இன்னும் அப்படியே இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. பேக்கேஜோட ரிசல்ட் அந்த மாவட்டத்தில் வெளியிடவே இல்லை. ஸோ இது எல்லாமே எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே கண்டிப்பாக இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாகலாம். சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல ரிசல்ட் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல இதுல சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட், பேக்கேஜோட ரிசல்ட் அப்படின்ட்டு தனித்தனியா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட் தென்காசி மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேண்டிடேட் 52 பேர், அதே மாதிரி பேக்கேஜருடைய கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர். ஸோ ரொம்ப ரொம்ப லீஸ்டான பீப்புள் தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்கிறது. ரொம்ப வேதனைக்குரியது. இந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரவரி பேசிக்ஸ் தான்றத நமக்கு புள்ளி போட்ட மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் வெறும் டெம்பரவரி பேசிக்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயத்த நீங்க கேள்விப்படணும். டாக்குமெண்ட் எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எடுத்துட்டு போனீங்களோ அந்தந்த டாக்குமெண்ட்டை உங்க கையில இருக்கிற மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க. இப்ப ஸோ மீண்டும் வெரிஃபிகேஷன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணியை இழக்க நேரிடும். ஸோ ரேஷன் ஷாப்ல இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்போ நான் சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டாங்க. திருப்பத்தூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி, திருப்பூர், கன்னியாகுமரி, ஈரோடு, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருவள்ளூர், விழுப்புரம், வேலூர், திருவாரூர், திருச்சி, தருமபுரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை, நாமக்கல், நாகப்பட்டினம், சேலம், கள்ளக்குறிச்சி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மற்றும் தென்காசி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் ரேஷன் ஷாப்ல இதுவரை நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரி இதுவரை நமக்கு 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 10 மாவட்டங்கள் தான் இருக்குங்க. கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சென்னை, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் பெரிய பெரிய மாவட்டங்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்றது நாம எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வேகன்சிஸ் வேணும், என்னென்ன விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ண உடனே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்பில் இந்த வழிமுறைகளை பின்படுத்தி தான் வேகன்சிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில ரிசல்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட் நமக்கு வந்திருக்கு. இது குறித்து இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரேஷன் கடையில என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, அடுத்து எந்த மாவட்டங்களுடைய ரிசல்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்துடைய பேரை போடுங்க. அந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்றத நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ ரிசல்ட் பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவுல சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பதிவுல என்னென்ன இருக்கும் அப்படின்றத தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமா கன்ஃபியூஸா கேட்குறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுல என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இதுவரை வெளியாகி இருக்கு, அடுத்து எந்த மாவட்டத்துல ரிசல்ட் வெளியிட போறாங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா பதவி உயர்வை எங்களுக்கு வழங்கல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஊழியர்கள் வந்து பலதரப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு பதவி உயர்வே வழங்கல சார், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ போஸ்டிங்ல ஆளே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்படிதாங்க அந்த ரேஷன் கடையில மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு ஊழியர்களுடைய பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக தமிழக அரசு ஊழியர்களை எடுத்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சரிவர இல்லை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸும் வந்து பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள்ல இன்னும் அப்படியே இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனோட ரிசல்ட் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. பேக்கேஜோட ரிசல்ட் அந்த மாவட்டத்தில் வெளியிடவே இல்லை. ஸோ இது எல்லாமே எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட் அனைத்துமே கண்டிப்பாக இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார வெளியாகலாம். சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல ரிசல்ட் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல இதுல சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட், பேக்கேஜோட ரிசல்ட் அப்படின்ட்டு தனித்தனியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேனோடைய ரிசல்ட் தென்காசி மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் கேண்டிடேட் 52 பேர். அதே மாதிரி பேக்கேஜோடைய கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர். ஸோ ரொம்ப ரொம்ப லீஸ்டான பீப்புள் தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்திருக்கிறது. ரொம்ப வேதனைக்குரியது. இந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரவரி பேசிக்ஸ் தான்றதை நமக்கு புள்ளி போட்ட மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் வெறும் டெம்பரவரி பேசிக்ஸாக எடுப்பாங்க. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு நீங்க டாக்குமெண்ட் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயத்த நீங்க கேள்விப்படணும். டாக்குமெண்ட் எல்லாமே என்னென்ன டாக்குமெண்ட் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எடுத்துட்டு போனீங்களோ அந்தந்த டாக்குமெண்ட்டை உங்க கையில இருக்கிற மாதிரி கரெக்டா பாத்துக்கோங்க. இப்ப ஸோ மீண்டும் வெரிஃபிகேஷன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பணியை இழக்க நேரிடும். ஸோ ரேஷன் ஷாப்ல இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்போ நான் சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் ரிசல்ட் அனைத்துமே வெளியிட்டாங்க. திருப்பத்தூர், திண்டுக்கல், ராணிப்பேட்டை, சிவகங்கை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி, திருப்பூர், கன்னியாகுமரி, ஈரோடு, புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருவள்ளூர், விழுப்புரம், வேலூர், திருவாரூர், திருச்சி, தருமபுரி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை, நாமக்கல், நாகப்பட்டினம், சேலம், கள்ளக்குறிச்சி, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மற்றும் தென்காசி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் ரேஷன் ஷாப்ல இதுவரை நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த மாதிரி இதுவரை நமக்கு 28 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மீதி ஒரு 10 மாவட்டங்கள் தான் இருக்குங்க. கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சென்னை, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் பெரிய பெரிய மாவட்டங்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்றது நாம எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வேகன்சிஸ் வேணும், என்னென்ன விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ண உடனே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் ஷாப்பில் இந்த வழிமுறைகளை பின்படுத்தி தான் வேகன்சிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, ரேஷன் ஷாப் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.